பஸ்ஸுக்கும் லாரிகளுக்கெல்லாம் நார்மல் டீசல் போடுறாங்க. ஆனால் ஆட்டோக்காரங்க வரும்போது மட்டும் பவர் டீசல் மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து நார்மல் டீசலு. இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுங்களுக்கு போடுறாங்க, ஆட்டோங்களுக்கு போடுறதில்ல. வேப்பங்குப்பம் காவல் ஆய்வாளர் நானு, எனக்கே பவர் டீசல் தான் போடுறாங்கன்னு ஒரு போலீஸையே புலம்ப வைத்திருக்கிறது ஒரு பெட்ரோல் பங்க். வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் அடுத்த குருவராஜபாளையத்தில் தனியார் பெட்ரோல் பங்க் ஒன்று இயங்கி வருகிறது. வேலூர், குடியாத்தம், ஆம்பூர், ஆலங்காயம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தனியார், அரசு பஸ்கள், லாரிகள், வேன், ஆட்டோ மற்றும் பைக்குகள் ஒடுகத்தூர் பகுதிக்கு வர வேண்டும் என்றால் குருவராஜபாளையம் கடந்துதான் வர வேண்டும். அவ்வாறு வரும் பல்வேறு வாகனங்கள் குருவராஜபாளையம் பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில்தான் வண்டிகளுக்கு தேவையான டீசல், பெட்ரோல் நிரப்புகின்றனர். இந்த நிலையில் இந்த குறிப்பிட்ட பெட்ரோல் பங்கில் சாதாரண டீசல் தீர்ந்துவிட்டதாக கூறி ஆட்டோக்களுக்கு பவர் டீசல் போட்டுவிட்டு பேருந்துகளுக்கு மட்டும் டீசல் நிரப்பியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. பவர் டீசல் மட்டும் ஆட்டோக்காரங்களை போட்டுட்டு மற்ற நார்மல் டீசல் வந்து பஸ்ஸுக்கும் ஆட்டோக்களும் அது பஸ்ஸுக்கும் லாரிகளுக்கெல்லாம் நார்மல் டீசல் போடுறாங்க. ஆனால் ஆட்டோக்காரங்க வரும்போது மட்டும் பவர் டீசல் மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை வந்து கேட்கும்போது பவர் டீசல் 100 ரூபா, நார்மல் டீசல் வந்து 95 ரூபா. ஒரு ஆட்டோக்கார நிலைமை என்னன்னு தெரியும். ஆட்டோக்கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு 200க்கு ஓட்டுறவங்க தான், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கேட்டதுக்கு வந்து பஸ்ஸுக்காரனுக்கு போய் எப்படி போட முடியும், பஸ்ஸுக்காரனுக்கு போய் போட்டால் ஒத்துக்குவானா அப்படின்னு சொல்லிட்டு பதில் வருது பங்கு சார்பா. இதனால் அது என்ன டீசல் இருந்தாலுமே இப்படி பவர் டீசல் தான் போடுறாங்க என ஆத்திரமடைந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் பெட்ரோல் பங்கில் திரண்டு ஊழியர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து விசாரிக்க வந்த வேப்பங்குப்பம் இன்ஸ்பெக்டர் நாகராஜனுக்கும் பவர் டீசலையே போட்டுள்ளனர் பங்க் ஊழியர்கள். இந்த பிரச்சனையை தீர்க்க பங்க் ஊழியர்களிடம் அனைத்து வாகனங்களுக்கும் டீசல் போடுங்கள், இல்லை என்றால் யாருக்கும் போட வேண்டாம் என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டு அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார் இன்ஸ்பெக்டர் நாகராஜன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.